இவன் அவங்க அண்ணியை கொலைப்படுறதுக்கு திட்டம் போட்டான். உங்க ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் பண்ண தப்பு தானே உங்களை இந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணிருக்கு. அப்ப நானும் அதுக்கு தண்டனை அனுபவிக்கணும்ல. எங்க கோயில்ல பண்றதுக்கு பேரு பரிகாரம், தண்டனை இல்ல. நீங்க ஒரு தப்பும் பண்ணல. உங்களை நான் போய் உட்கார சொன்னேன்ல. அதெல்லாம் முடியாது. என் பொண்டாட்டி நடக்கும்போது நானும் கூட தான் நடப்பேன். வாங்க. சார், ஊர் விட்டு ஊர் வந்து கடைக்காரர்கிட்ட இப்படியா பேசுவீங்க? நம்ம காசு கொடுத்து வாங்குறோம் நந்தினி. அவங்களுக்கு நாம தான் முதலாளி, தெரியுமா? இதெல்லாம் ரொம்ப ஓவர் சார். ஆ, என்கிட்ட தான் புடவை இருக்குன்னு சொன்னேன்ல, அப்புறம் எதுக்கு கடை கூட்டிட்டு வந்தீங்க? ஆ, நீ போடுற ட்ரெஸ் கோட் தான் எனக்கு நல்லா தெரியுமே. நீ பேசாம வண்டியில ஏறு, நான் போய் எடுத்துட்டு வரேன். எவ்வளவு புடவை தான் வாங்குறது? வாங்காம இங்க பத்தலையா போற என்ன? சான்ஸே இல்ல. ஐயோ, ஏய், டேய், கண்ணு தெரியலடா உனக்கு. என்ன மாமா பாத்து போக மாட்டீங்களா? டேய் நந்தினி, உனக்கு ஒண்ணும் இல்ல? எனக்கு ஒண்ணும் இல்ல. வேகமா வந்ததுல பயந்துட்டேன். காயம் எதுவும் இல்ல? இல்ல சார், ஒண்ணும் இல்ல. இடியட், காட்டு மிராண்டி மாதிரி வண்டி ஓட்டுறான். ஒரு சாரி கேக்குறேன் பாரு அவன். அவன விடுங்க, நம்ம வந்த வேலைய பார்க்கலாம் வாங்க. நீ கார்ல ஏறு நந்தினி. இவனெல்லாம் இப்படியே விடக்கூடாது. அவன் மோட்டார் பைக்ல ஒரு பொண்ணு இருக்குல்ல, அதான் பிரச்சனை வேண்டாம். நீ வண்டியில ஏற போறியா இல்ல நானே தனியா கார்ல போய் அவனை பிடிக்கவா? நீ வேண்டாம். போய் கார்ல உட்காரு. ஏறு நந்தினி, போலாம். ஏறு. ஏன் முடிஞ்சா நேத்து உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். இந்த மணிகண்டனை பத்தி நல்லா தெரிஞ்சும் அவரோட கல்யாண விஷயத்துல நீங்க பொறுப்பெடுத்துக்கிட்டது எனக்கு எதுவும் சரியா படலைங்க. நான் யோசிச்சுதான் சொன்னேன் கபிலன். அது புரியுது. இருந்தாலும் இது ஒரு பொண்ணு வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம் புனிதா. அதனாலதான். உங்களுக்கு தீபிகாவை பத்தி தெரியாது கபிலன். ஒரு தடவை அவளை நேர்ல பாருங்க, அப்ப தெரியும் அவளை பத்தி. என்னமோ சொல்றீங்க. எனக்கு உங்க மன நிம்மதி தான் முக்கியம். நீங்க நிம்மதியா இருந்தாதான் நம்ம குழந்தை ஆரோக்கியமா இருக்கும். அதானே சாருக்கு இப்பெல்லாம் என்ன விட அவர் குழந்தை மேலதான் ரொம்ப பாசம். அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீங்க தாங்க என் உயிர். போதும் போதும், உடனே இப்படி சொல்லி சமாளிச்சிருவீங்களே. ஏங்க உண்மையை தாங்க சொன்னேன். சார் சார், கொஞ்சம் நிதானமா போங்க சார். நந்தினி சும்மா இரு நந்தினி. மெதுவா ஓட்டம் எப்படி முன்னாடி போறவனை பிடிக்க முடியும்? அவன் திமிரா பாரு. அவன் ஒரு சாரி கூட கேட்காம போயிருக்கான் நந்தினி. சொன்னா கேளுங்க சார், விட்டுருங்க சார் அவங்கள. சான்ஸே இல்ல. டேய் தள்ளுடா. தெரியாம தானே இடிச்சாங்க, விடுங்க சார். நம்ம பின்னாடி அவங்க வராங்க. நிதானமா போங்க சார். ஏன் சார் இப்படி பண்றீங்க? என்ன பயமுறுத்துறீங்க சார்? ஐயோ, இன்னும் எத்தனை ரவுண்டுங்க பாருங்க. இப்போ இப்படி இருக்குதுன்னு பேசாம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து நடக்கலாம்ல. வாங்க கபிலன், நாம கோயிலுக்கு வந்திருக்கோம், பரிகாரம் பண்ணிட்டு இருக்கோம். வாக்கிங் ஒண்ணு வரல. சரி கோவப்படாதீங்க. சரி நீங்க ஒன்று பண்ணுங்க. நீங்க பரிகாரம் பண்ணிட்டு இருங்க, நான் போய் ஜூஸ் வாங்கிட்டு வந்துடுறேன். பார்த்து பொறுமையா நடங்க. ஏன் சார் இடிக்கிறீங்க? நந்தினி, நீ ஒரு பொண்ணு தானே, உன்னதானே இடிச்சிட்டு போனா. பேசாம உன் வேலையை பாரு. பாவம் சார், எங்க போறீங்க? டேய் டேய் டேய், என்னடா நினைச்சிட்டு இருக்க ராஸ்கல்? உன் வண்டில ஒரு லேடியை கூட்டி வரல, அப்ப நீ தானடா கவனமா இருந்திருக்கணும். ஏன் வீட்டு பொண்ணை இடிச்சிட்டு நீ அப்படியே சாரி கேட்காம போவ? உன்னை நான் சும்மா விடணுமா? வாடா போலீஸ் ஸ்டேஷனுக்கு. ஹேய் வாடா. என் சட்டையை விடு. ஒரு சாரி கூட சொல்லாம போற. நீ இடிச்சதை விட உன் ஆட்டிடியூட் தானே எனக்கு கடுப்பா இருக்கு. ஹேய், என் சட்டையை விடுன்னு சொல்றல. இங்க பாரு, நீ இடிச்சதை விட நீ சாரி கேட்காம போனியா? அதான் எனக்கு கடுப்பா இருக்கு.
முடியாதுடா சட்டையை விடு முடியாதுடா விடுங்க சார் சார் விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார் சொன்னா கேளுங்க அவர் தெரியும் மெடிச்சிட்டார் சார் ப்ளீஸ் சார் அவருக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன் ப்ளீஸ் ப்ளீஸ் நாங்க அவசரமா ஒரு இடத்துக்கு போகணும் சார் ப்ளீஸ் சாரி கேட்க சொல்லு. ஐயோ கேளுங்க மாமா இப்ப கூட இவன் சாரி கேக்குறானா பாரு. கேளுடா மாமா கேளுங்க கேளுடா. சாரி. அந்த பயம் இருக்கட்டும். இனிமேலாச்சும் லேடிஸ் இருக்கும்போது ஒழுங்கா வண்டி ஓட்ட பாரு. போ. மாமா போலாம் வாங்க. ஏன் சார் தெரியாத ஊர்ல இப்படிதான் பிரச்சனை பண்ணுவீங்களா? பிரச்சனை பண்ணது நானா? அவன் தான் பிரச்சனை பண்ணான். பேசாம இரு நந்தினி. கடுப்புல இருக்கேன். சார் உங்களுக்கு கோவம் வந்தா இப்படிதான் நடந்துப்பீங்களா? அவன் தெரியாம என்ன இடிச்சதுக்கும் நீங்க தெரிஞ்சு அவனை இடிச்சதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல சார்? இந்த பிலாசபி எல்லாம் நீ கொஞ்சம் எடுக்காத நந்தினி. இடிச்சிட்டு சாரி கேட்காம போனது அவன் தப்பு. அந்த தப்புக்கு என்ன பாடம் எடுக்க வேண்டாமா? உங்கள நான் கோயிலுக்குள்ள போறேன். போ. நீங்களும் வாங்க. நானா வரமாட்டேன் நந்தினி. நீ போ. கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். இப்ப நான் உள்ள அவனை பார்த்தேன்னு வச்சுக்கோ, அப்படியே டென்ஷன் ஆயிடுவேன். கோயிலுக்கு வந்திருக்கோங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் உள்ள போய் சாமி பார்த்துட்டு வந்துடுறேன். அம்பிகையே போற்றி, ஆதிசக்தியே போற்றி, அங்காள பரமேஸ்வரியே போற்றி. ஓம் அடைக்கலம். நான் என் வேண்டுதலை நல்லபடியா முடிச்சிட்டேன். என் குழந்தை நல்லபடியா பிறக்கணும். மணிகண்டனுக்கும் நல்லபடியா கல்யாணம் ஆகணும் தாயே. அந்தரியே போற்றி, அபிராமியே போற்றி. ஓம் அமுத நாயகியே போற்றி, அமிர்தவல்லியே போற்றி. ஆதிபராசக்தி தாயே போற்றி போற்றி. என்னாச்சு? இங்க பாருங்க. புனிதா புனிதா என்னாச்சு? புனிதா எங்க என்ன கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்களேன். ஏங்க இவங்க என் ஒய்ஃப் தான். கொஞ்சம் பாத்துக்கிறீங்களா? தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன்.